கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 5வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 5:12. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, இடம் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, இடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், ஜெயமே வாம் வரவால், ஜெயமே வாம் வரவால், ஜபமே வம் தயவால், தினம் ஜபமே வம் தயவால், பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, அபிஷேக நாதரே, ஆச்சார மாணவரே, அபிஷேக நாதரே, ஆச்சார மாணவரே, மீட்பே நாளுக்கன, மீட்பே நாளுக்கன, முத்திரை யானவரே, எங்கள் முத்திரை யானவரே, உரர உரரரா, உபரரி கரரா, ரீ பாரி கரரா, உமன உமனரா, உகர அகரரா, சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர். தேங்க்யூ. எக்காலம் மோதுகிறோம், நாங்கள் எக்காலம் மோதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், உகர ரிகர ரிகரரா, உபர உபரரா, ரிகர ரிகரரா, அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வரங்கள் பெறுகிறோம், வளமை வாழ்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், குமரேசன் பிரதர் பிரைஸ் தி லார்ட், லீலா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 5வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானித்துட்டு இருக்கோம். ஏசாயா 5:12. ஒரு கூட்டத்தார் அதிகாலம் எழுதிச்சாங்க, சாராயத்தை நாடி போறாங்க, கையில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, கிட்டார், ஃப்ளூட், மதுபானத்தை விருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன செய்யலைங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆனாலும் கர்த்தரின் கிரியைகளை நோக்குவதும் இல்லை, கர்த்தரின் கரத்தின் செய்கை, கர்த்தரின் கரம். இன்னைக்கு நம்ம பார்க்கிற எபிரேய வார்த்தை கரம், ஹேண்ட். ஹேண்டுங்கிறதுக்கு எபிரேய வார்த்தை யார்ட், YAD. ஃபர்ஸ்ட் போட்டிருக்க பாருங்க, கரம், YAD, யார்ட். சொல்லுங்க, யார்ட். ஏன்னா YA நீட்டு வாசிங்க, யார்ட், YAD, யார்ட். சரி, இந்த யார்ட்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கரம். இப்ப என் கையை பாக்குறீங்க, இந்த கரத்துக்கு ஒரு யார்ட். இந்த யார்ட்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாக இந்த யார்ட் எங்க வருதுன்னா ஆதியாகமம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கிறேன். பின்பு தேவனாய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாக்கி நம்மை ஒருவனை போலாம், நான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவவருஷத்தின் கையை நீட்டி. இது என்னன்னா நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் வர பாவம் பிரவேசிக்கவில்லை. 2வது அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவத்துல உள்ளவர்கள் ஒரு மனுஷனை உண்டாக்கும் போது அவருடைய சாயலை கொடுக்கிறாங்க.
தன்மையை கொடுத்துறாங்க. அவ எப்படி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தனால அழிய முடியாதோ, மறிக்க முடியாதோ, அது போல இவரையும் உண்டாக்கிட்டார். ஆனா இப்ப பாவம் உள்ள பிரவேசித்த உடனே இவன் ஒரு பாவியா மாறிடும். இந்த பாவிக்கு மரணம் உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணங்கிற ஒண்ணு வரணும். வர்றதுக்காகத்தான் இங்க இன்னொரு காரியத்தை உள்ள பாக்குறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனத்துல ஜீவ விருட்சத்தின் கனி. இந்த ஜீவ விருட்சத்தின் கனி சென்ட்ரல் இருக்கு. இங்க இவன் தன் கையை நீட்டி யாட நீட்டி பிடிக்கிறான். சரிங்க, ரைட், பாத்துக்கிறோம். இந்த யாடுக்கு என்னெல்லாம் அர்த்தம் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். வாசிப்போமா? முதல் பாயிண்ட் என்னன்னா ஹேண்ட், மனுஷனுடைய கை, ரைட், நம்பர் 1. ரெண்டாவது சைடு. இப்ப ரைட் சைடு, ரைட் ஹேண்ட் ரைட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு ஒரு கையை போட்டோம்னா ரைட் சைடு, இந்த சைடை காட்டுறதுக்கும் ஹேண்ட் தான். அடுத்து பார்டர் அப்படின்னு போட்டிருக்காரு. பார்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப என்ன இருக்கு, எனக்கு ஒரு பார்டர், இது ஒண்ணு இது ஒண்ணு. அவ ஒரு வார்த்தை வச்சுருவாங்க, டோன்ட் புட் யுவர் நோஸ் இன்டு அதர்ஸ் அஃபேர்ஸ். இப்ப நான் என் வாழ்க்கைய என்னுடைய பார்டருக்குள்ள நான் வைத்துக்கல, என்னுடைய வாழ்க்கைக்குள்ள. மற்றவர்களுக்குள்ள மூக்க நோட்டானா பிரச்சனை நீங்க மாட்டிக்கிறீங்க. ஸோ அதுக்கு ஹேண்டுக்கு இன்னொரு அர்த்தம் பார்டர். முக்கியமான ஒரு அர்த்தம்னா பவர். ரைட் ஹேண்ட பவர் ஹேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பவர் ஹேண்ட். இவ்வளவு அர்த்தங்களும் அந்த ஹேண்ட் இருக்கு. இப்ப தன் கையை நீட்டி. இப்ப கைங்கிற ஒரு காரியத்துல அடுத்த ஒரு காரியத்தை உங்களை காட்ட போறேன். எடுத்துக்கலாமா? யார்டுக்கு அடுத்த தானியேல் 8வது அதிகாரம் 20 தானியேல் 5வது அதிகாரம் 5 அந்நேரத்திலே மனுஷ கை விரல். மனுஷ இப்ப 2 கரங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒண்ணு மனுஷனுடைய கரம், தேவனுடைய வல்லமை கரம், பவர் ஹேண்ட். இப்ப இவங்க என்ன பார்க்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய கரத்தின் மகிமையை பார்க்கல, அந்த வல்லமையின் பவரை பார்க்கல. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஏசாயா 5வது அதிகாரம் 12வது வசனத்துல தேவனுடைய மகத்துவத்தை அவங்க பார்க்க மறந்துட்டாங்க. தேவன் இவர்களை ஒண்ணுமில்லாத ஆபிரகாம்ல இருந்து உண்டாக்கி ஒரு அடிமைத்தனமான எகிப்துல இருந்து விடுதலை கொடுத்து ஒரு பாலும் தேனும் கொண்டு வச்சுட்டாங்க. இதை அவங்க பார்க்கல. அதைத்தான் வேத தெளிவாக எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது அதிகாரம் 12வது வசனம், ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்குறது, கர்த்தரின் கரத்தின் செய்ய, கர்த்தருடைய கரம். இங்க நம்ம பாக்குறது என்னன்னா கர்த்தருடைய ஒரு கரம் ஆனா மனித உறுப்புல வரும். இது என்ன அழகான ஸ்டடி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விபச்சாரத்துல மாட்ட பெண்ணை கொண்டு வந்தாங்க. அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் புழுதியில எழுதி கொண்டிருந்தார். என்ன எழுதி கொண்டிருந்தார்னா பைபிள்ல இல்லை. ஆனா அவர் ஒரு காரியத்தை சொன்னார், உங்களிலே பாவமே இல்லாதவன் முதல் கல்ல போடட்டும், ஃபர்ஸ்ட் கல்ல அவன் போடட்டும், மீதி யாராலும் போட்டு வந்துட்டாரு. எல்லாம் நினைச்சாங்க நான் செஞ்ச பாவம் இவர்தான் தெரியாதுன்ட்டு கல்லை தூக்கிட்டு நைஸா வரும்போது என்னத்தான் எழுதுறாரு பார்த்தானா இந்த பய செஞ்ச ஒரு பாவத்தை அங்க புரிதல் எழுதிட்டு இருக்காரு. பார்த்தா ஐயா இவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு கல்லை தூக்கி போட்டு ஓட்டிட்டான். இப்படி ஒவ்வொருத்தரா கல்லை தூக்கி போட்டு ஓட்டிட்டாங்க. அது புதிய ஏற்பாட்டுல வந்த கரம், விரல். அதைத்தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அந்நேரத்துல மனுஷ கை விரல் தோன்றி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரல் தோன்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டார். சரி, இது 2வதாக நான் உங்களுக்கு காமிச்சு. நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த பார்டர் சொன்னேன், உங்களுக்கு சொன்னேன்னா இந்த பார்டர்ல நம்ம சில ஏரியாக்குள்ள நம்ம உள்ள நுழையக்கூடாது. அப்படி நுழைந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோபு 34வது அதிகாரம் 34வது அதிகாரம் 20வது வசனம் 34:20, இப்படிப்பட்டவர்கள் சடிதியிலே சாகிறார்கள், ஜனங்கள் பாதி ஜாமத்திலே கலங்கி ஒளிந்து போறார்கள், காணாத கையினாலே பலவந்தர் அழிப்பது. காணாத கை.
இந்த கை தேவனுடைய கை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அந்த அழிவு எப்படின்னா சடிதியில வரும். கையினாலே பலவந்தர் அழிந்து போவார்கள். இது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பெரிய கோடீஸ்வரன் அர்த்தம். அவனுக்கு மேல ஒருத்தன் கிடையாது. ஆனா அவன் அழியும் போது அவன் நினைச்சிருக்க மாட்டான் இப்படி ஒரு டெத் அவனுக்கு வர நினைச்சது. இது காணாத கரத்தின் ஒரு பல் அழிந்து போயிடான். சரி, இப்ப ஆபிரகாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறார். ஒரு வசந்த காமிச்சவங்களுக்கு ஆதியாகமம் 14:23. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில லோத்து சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. இப்ப தன்னுடைய வீட்டில் கைப்பிடிந்த மக்களை தூக்கிட்டு போய் யுத்தத்தை நடத்துறாரு. யுத்தத்தை நடத்தி ரிட்டர்ன் ஆறாரு. அந்த நேரத்துல பாப்போமா 17வது வசனத்துல, சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாலே பள்ளத்தாக்கு மட்டும் எதிர்கொண்டு போனார். அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசை உன்னதமான இவ்வளவு நாளும் இவ்வளவு நேரமும் ஆபிரகாம் அவருக்கு கிஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்க இருக்கோம். இப்ப ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வருவார், ஒரு பேனாவை கொடுப்பாரு. நாங்க சந்தோஷம் வர மாட்டிக்கிறோம். அந்த பேனால அவருடைய மருந்து பேர் எழுதியிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சும்மா கொடுத்துருக்கேன்னு நினைக்காத, சும்மா தான் கொடுத்துருக்கேன், என் மருந்து பேர் அதில் எழுதியிருக்கேன், நீ அதை வாசிச்சு எனக்காக எழுதணும் அப்படின்னு சொல்லி. இந்த அண்டர்ஸ்டுட். எங்களுக்கெல்லாம் வெக்கமானம் கூச்சம் எல்லாம் கிடையாது, வாங்கி மாட்டிக்கிறோம். இந்த மாதிரிதான் ஆபிரகாம் இருந்தார். அவருடைய மனைவி நிமித்தம் பார்வன் ஆடு மாடு வேலைக்காரி எல்லாத்தையும் கொடுத்தார். சந்தோஷம் வாங்கிட்டார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே அங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இது வேண்டான்றார். உன்னதமான ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே இந்த லோக்கல் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாட்டார். அதான் பாக்குறோம் 23வது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராகிய கிரியேட்டரை பார்க்கறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது. இது எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம். ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே அவருடைய பார்வை மாறுது. உன்னதமான தேவனைய கர்த்தருக்கு நேராக என் யாடை உயர்த்துகிறேன், என் யாட் உயர்த்துகிறேன். சரி, இப்ப நான் உங்களுக்கு மனிதர்களுடைய கரத்தை காமிச்சிட்டேன். தேவனுடைய கரத்தை நம்ம பார்க்க போயிடும். ஏசாயா 49வது அதிகாரம். ஏசாயா 49:2. அவர் என் வாயை கூர்மையான பட்டமாக்கி தமது கருத்து நிலையினால், தமது யாடின் நிலையினால் என்ன. சரி, இப்ப முதல் பார்த்தாச்சு. 2வது ஹார்ப். ஹார்ப்ங்கிறது என்ன அப்படின்னு, சுரமண்டலம், தம்பூரா, மேளம், நாதசுரம். இப்ப ஹார்ப்னா என்ன பண்றதுன்னா, இது கிட்டார், அது ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறாங்க. இதுக்கு கிரேக்க வார்த்தை தான் இருக்கு, எபிரேய வார்த்தை இல்லை. பாருங்க, ஹார்ப் கிட்டாரா, கிட்டாரா, KITHARA, கட்டாரா, KITHARA, கிட்டார். இது கிரேக்க வார்த்தை. ஹார்ப், கிட்டார். கிட்டார் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் கிட்டார் பார்த்துருப்பேன். கையங்க அப்படி இருப்பேன், அதை அடிச்சுட்டு இருப்பேன். எனக்கு தெரியாது, சுத்தமா தெரியாது. அது எப்படி வாசி ஆக்டர் தெரியும். சரி, இந்த கிட்டாராங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் சொன்னேன். பைபிள்ல நீங்க 10 நரம்பு வீணை, ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட். இது இங்க புதிய ஏற்பாட்டுல எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம். இப்ப நம்ம பார்க்கலாம் அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் இதுல உட்காந்துட்டு பாருங்க. அந்தபடியே புல்லாங்குழல், சுரமண்டலம். புல்லாங்குழல் நம்ம பார்க்க போறோம். அடுத்து சுரமண்டலம். உயிரில்லாத வார்த்தைகள் துணிக்கிற வித்தியாசத்தை காணாவிட்டால் குழலால் ஒரு சுரமண்டலம். என்னன்னா, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். இப்ப இந்த அந்நிய பாஷையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இதை சொல்றேன். அந்நிய பாஷைங்கிறது ஒரு ஸ்பெஷல். நம்ம இப்ப நான் அங்க போறது கிடையாது. நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குங்கிற. கிட்டார் டன் 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 டன்.
ரெண்டு கப்பா வித்தியாசம். இதைத்தான் சொல்ல விரும்புகிறார். ஹார்ப் இதை வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல ஆட்டுக்குட்டியாருக்கு முன்னாக மூப்பார்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கீழே வைக்கிறாங்க. ரைட். ரெண்டாவது நம்ம பார்க்கறது பைப், அதாவது விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுக்கு கிரேக்க வார்த்தை அலோஸ். அலோஸ் AULOS அலோஸ் பைப் AULOS. இது பேரு விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதே இருக்குது. ஆனா இத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யூதர்களுடைய ஒரு கடினமான இருதயத்தை ஒரு அருமையான ஒரு உதாரணத்துல சொல்லுகிறார். இது என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 17வது வசனத்துல இதுக்கு அந்த பேக்ரவுண்ட் என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு சந்தை இருக்குது. அந்த சந்தைக்கு அப்பா அம்மா குடும்பமா வருவாங்க. ஆனா இந்த பொடி பசங்க இருக்காங்க, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை பசங்க, குட்டி குட்டி பிள்ளைன்னா அங்க ஒரு பார்க் மாதிரி இருக்கும். அங்க போய் விளையாட விட்டுருவாங்க. இந்த பிள்ளைகள் ஒரு டிராமா போடுவாங்க. என்ன டிராமா போடுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்க இந்த பிள்ளைலாம் கல்யாணம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. கல்யாணம் வீட்டுக்கு வரும்போது அங்க மியூசிக் போட்ட உடனே எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடுவாங்க. அது ஒரு சீன். இன்னொரு சீன் எங்க போயிருக்காங்கன்னா, ஒரு மரண வீட்டுக்கு போயிருப்பாங்க. மரண வீட்டுக்கு போன உடனே மாரடிச்சு அழணும். இந்த பசங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த மியூசிக் போட் விளையாட்டுல இந்த அம்மா அப்பா விளையாடுவாங்கல்ல, அதை அவங்க அழகா ஆண்டவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 மத்தேயு 11:16 இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளியிலே உட்கார்ந்து தன் தோழன குட்டி பசங்க உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. கல்யாண வீட்டு ஆக்ஷன். உங்களுக்காக புலம்பினோம், மரண வீடு எல்லாம் புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பா இருக்கிற குட்டி பிள்ளை மாதிரி இருக்கீங்கப்பா. அவங்க ஏதாவது சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நான் மட்டும் சொன்னா நீ ஊத மாட்டேங்கிறேன், நான் இந்த மாதிரி விளையாட பார்த்தீங்களா இதை சொல்றேன். சரி, டு பிளே அன் ஆடியன்ஸ். ரைட். இப்ப செய்கைங்கிறதுக்கு நம்ம பார்க்க போறோம். செய்கை இங்கிலீஷ்ல ஒர்க்கிங். இதுக்கு ஒரு அருமையான ஒரு கிரேக்க வார்த்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ENERGEIA எனர்ஜியா. ENERGEIA இது எனர்ஜி, சக்தி. எனர்ஜியா ஆண்டுடைய பவர். இதை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்துல பலத்த சத்துவத்தின் வல்லமை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். அந்த செய்கை பவர், எனர்ஜி மரித்தல் வந்து மேல இருக்கு. கொலோசியர் 2:12 இது தேவனுடைய செயல். பிலிப்பியர் 3:21 நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:21 அற்பமான நம்முடைய சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு மறுரூபமாக்குற செய்கை. சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நம்ம வசனத்துக்குள்ள கடந்து வருகிறோம். இப்ப ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எங்கே இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 28வது அதிகாரம் சாத்தான் வீழ்ச்சி அடையறதுக்கு முன்னாடி அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாமே. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். இது அநேகர் சொல்லுவாங்க இது வந்து தீருவின் ராஜான்னு சொல்லி. ஆனா லொகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேன் அழிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருந்தது யாருன்னா லூசிபர். பத்மராகம், புஷ்பராகம், வாயுரம், படிகபட்சம், கோமேதகம், யாஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தத்தினால் மூடி வச்சிருக்கிறார். அதாவது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாத்தியம், உன் நாதஸ்வரம் உன்னிடத்தில் காணப்படும். இதெல்லாம் எதற்காக ஆண்டவர் கொடுத்திருந்தாமா?
பரலோகத்துல தேவனை துதிக்கிறதுக்கு. ஆனா அந்த வீழ்ச்சி அடைந்த லூசிபர் இதை கொண்டு வந்து இன்னைக்கு எத்தனையோ மியூசிஷியன்ஸ், எத்தனையோ தேசத்துல இந்த பாப்புலரான ஒரு ட்ரூப் யாருன்னா இவங்கதான். எங்க காலத்துல அப்பா அப்படின்னு ஒரு ட்ரூப் நாங்க பசங்களா இருக்கும்போது போனியம். இப்ப நான் செத்த போயிட்டேங்க வேணாம். அப்பெல்லாம் நாங்கெல்லாம் பயங்கர ஃபேன். அவங்க பின்னாடி அவங்க போஸ்டர் ஓட்ட வேண்டியது, அந்த பாட்டை பாட வேண்டியது, அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அது ஈஸியா அப்படி என்ன செய்யுது உள்ள வந்தது. இவனுடைய வீழ்ச்சி எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஐயா 14வது அதிகாரம். இந்த சாத்தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாரு, அழகா வச்சிருந்தாரு. அவனுடைய வாழ்க்கையில பெருமை என்ன வந்துச்சுன்னா பண்ணிடுறாரு. ஆதி காலையின் மகனாகிய விடிவெளியே. இங்கிலீஷ் பேர்ல ரொம்ப கரெக்டா பேரை போட்டிருக்கு, லூசிஃபர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா தமிழ்ல விடி வெள்ளியின் மகன் அப்படின்னு போட்டிருக்கு. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்திலும் பருவத்திலும் வீற்றிருப்பேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமான தேவனுக்கு ஒப்பாவேன் என்று இருந்துச்சுனால அந்த அடிச்சுக்கில் இறக்கிட்டார். அப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யாருடையதுன்னா சாத்தானுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரி, இப்ப மதுபானம் போக்கஸ மாத்துறேன். அது எப்படி மாத்தும் அப்படின்னு நம்ம பார்க்க போயிடும். எஸ்ஐயா 22வது அதிகாரம் 12வது வசனம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரட்டுடுத்திக் கொள்ளவும் கட்டளையிட்டார். நீங்களோ சூழ்நிலையை பார்த்து நீ இப்படி இருந்தா நான் மன இருந்து இறங்கி செய்வேன். யோனா பார்த்திருக்கோம், ராஜால இருந்து மிருகம் வர தங்களை தாழ்த்திச்சு ஆண்டவர் அழிக்கல. ஆனா கட்டளை கொடுத்தது தன்னை தாழ்த்துனா, நீங்களோ சந்தோஷத்தை கொண்டு கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சை ரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுது. இந்த புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவுங்கிறது வசனம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 32வது வசனத்துல இருக்குது. உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டம். சரி, அதனுடைய போக்கஸ் மாறிடுச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். முடிவு எப்படி இருக்கும்? முடிவு எப்படி இருக்கும்? யோபு 21வது அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் தம்பூராவையும் சுரமண்டலத்தையும் எடுத்து, ஹாப்பியான ஸ்டார்டிங் இருக்கு, எடுத்து பாடி கிண்ணறங்களுக்கு ஓசைக்கு சந்தோஷமாக இருந்து அவர்கள் செல்வர் செழிப்பார்கள் தங்கள் நாட்களை போக்கி ஒரு ஷன பொழுதிலே பாதாளத்தில் ஒரு ஷன போதும், ஒரு செகண்ட்ல சொல்லி வந்துடுச்சு. காரணம் போக்கஸ் ஆண்டவர் மேல இல்ல, ஹாப்பினஸ் மேல இருக்கு. நம்ம சந்தோஷமா இருக்கணும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, ஆமோஸ் 6வது அதிகாரம் 4வது வசனம், பக்கம் 1068. ஆமோஸ் 6:4. தந்த கட்டில், ஐவரி கட்டில் நினைச்சால பார்க்க முடியாது, படுத்துக்கொண்டு தங்கள் வஞ்சங்கள் மேல் சௌகரியமாக சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாற்றில் உள்ள தொழுவத்தின் கன்றுக்குட்டிகளையும் தின்று தம்பூரா வாசித்து பாடி தாவீதை போல கீத வாக்கியங்கள் உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களை மதுபானத்தை குடித்து, பெரிய பாத்திரம் சின்ன பாட்டெல்லாம் காணாது, பெரிய பாத்திரம் அண்டா அண்டாவா என்ன செய்றாங்க அவங்க குடிக்கிறாங்க. இவருடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 9வது வசனம் பாருங்க. ஒரு வீட்டிலே 10 பேர் மீதி இருந்தாலும் அத்தனை பேரும், 10 இருந்தாலும் 10 காலியா போயிடும். காரணம் அவருடைய ஹாப்பி லைஃப். ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்க போயிடும், சரி கட்டுகிற ஜெபத்தை எதிர்பார்க்கிற. சங்கீதம் 28வது அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு ஜெபம். 28:4. அவர்களுடைய கிரியைகளும் அவருடைய நடக்கைகளையும்
பொல்லாங்குக்கு தக்கதாக ஈக்குவலா, எவ்வளவு ஒரு பெருமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஈக்குவலாக அவளுக்கு செய்யும். அவள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவளுக்கு அழியும். அவளை சரி கட்டும். கைகளுக்கு கிரிய, நம்ம தேவனுடைய கரத்தின் கிரியில இவங்க பார்க்கல, அதை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. ஆனா ஜெபம், ஆண்டவரே அதை சரி கட்டுங்க ஆண்டவரேங்கிறார். இவர்களை குறித்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 92வது அதிகாரம் 6வது வசனம். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். மிருக குணம், என்னைக்கு ஆல்கஹால் உள்ள போயிடுச்சோ பிசாசா மாறி இருக்கும். நாங்களாம் அனுபவிச்சவங்க, அதனால எங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம அதை முடிக்க போகிறோம். ஓசியா 4வது அதிகாரம் 11வது வசனம். ஓசியா 4:11. வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கம். 1052. இது இருதயத்திலிருந்து தான் என்ன செய்யணும் நமக்கு பிக்ஸ் பண்ணிருக்கு. நேற்று இந்த வாய்ஸ் கம்ப்ளீட்டா போச்சு, எனக்கு தெரியாது. ஆரோக்கியராஜ் கடைசியில சொல்றாரு நோ வாய்ஸ் அப்படின்ட்டு. எனக்கு எப்படி தெரியும்? ஆனா உடனே ராஜேஷை வர வச்சு ராஜேஷ் சொல்றாரு, அதுல ஒரு பட்டனை நீங்க அமுக்கல, இந்த இதுல அமுக்குனா தான் லைட் எரியும். இது எனக்கு அந்த அளவுக்கு நம்ம இருதயத்துல அந்த அறிவெல்லாம் கிடையாது. அப்ப என் இருதயம் ரொம்ப சேட் ஆயிடுச்சு நேற்று. அது வாய்ஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லி, என்னது வாய்ஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லி இவ்வளவு செஞ்சாலும் சத்தமே வரலன்னு சொல்லி. இப்ப ஆரோக்கியராஜ் உனக்கு கேட்குதான்னு எனக்கு தெரியல. அப்ப இந்த இருதயங்கிறது என்னன்னா, நம்ம ஆசை இச்சைங்கிறது தான் வரும். அந்த ஆசை இச்சையில நேற்று வால்யூமே இல்லை, 0 வால்யூம். ஆனா இன்னைக்கு அந்த கிருபையை கொடுத்தார். ஆனா அந்த இருதயத்துல இந்த வசனம், விளக்கம், எபிரேய வாழ்க்கை சொல்லிக் கொடுக்குறேங்கிற அது எதுவுமே இல்லாம அது பாவமான காரியத்தை தூண்டுறதற்கு ஆல்கஹால். இந்த ஆல்கஹால் உள்ள போயிடுச்சுனா உள்ள தூங்கிட்டு இருக்கிற பிசாசை வெளியே எந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்கலாம். வேசித்தனம், திராட்சை ரசம், மதுபானம் இருதயத்தை மயக்கும். அதுக்கப்புறம் தான் ஏன்டா இதை செய்தோன்னு இருக்கும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இறக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நான் உள்ள இதயத்தோட உடைய திருசமம் வருகிறேன் ஐயா. எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள் ஐயா. சொல்ல முடியாத இவர்களுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.